السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، اللهم علمنا ما ينفعنا وانفعنا بما علمتنا وزدنا علما يا رب العالمين. மகிழ்ச்சி அடைகிறேன். அல்ஹம்துலில்லாஹ். இன்றைய இந்த அமர்விலே மாற்றங்கள் தொடர்பான சில முக்கியமான நினைவுபடுத்துமாறு நான் வேண்டப்பட்டிருக்கின்றேன். உண்மையிலேயே உலகத்தில் உள்ள எல்லோருமே நல்ல மாற்றங்களைத்தான் எதிர்பார்க்கிறார்கள். ஒவ்வொரு தரப்பாரையும் நீங்கள் எடுத்து பார்த்தால், நான் பேசுவது பொதுப்படையாக, எல்லோருமே உலகத்தில் நல்ல மாற்றங்கள் வர வேண்டும் என்றுதான் பேசுகிறார்கள். ஈடுபடுகிறவர்களை பார்த்தால் அவர்களும் அவர்கள் சார்ந்திருக்கிற சமுதாயத்திலும் பொதுவாக உலகத்திலும் மாற்றங்கள் இடம்பெற வேண்டும் என்பதைத்தான் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இப்போ மாற்றம் தேவை என்ற பேச்சு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டு தான் இருக்கிறது. ஆனால் மாற்றம் வருகிறதா என்று கேட்டால் அதுதான் ஆச்சரியமாக இருக்கிறது. குறிப்பாக அன்புள்ள சகோதரர்களே, நம்மை பொறுத்தவரையில் ஒரு தூய்மையான அகீதாவை ஏற்றுக்கொண்டவர்கள். இஸ்லாம் இன்றைக்கு உலகத்திலே ஒரு பெரும்பான்மை சமூகத்தினால் பின்பற்றப்படக்கூடிய மார்க்கமாக இருக்கிறது. உலகத்தில் 900 கோடி மக்கள் இருக்கிறார்கள் என்றால் அவர்களிலே சுமார் 200 கோடி பேர் முஸ்லீம்கள். கிறிஸ்தவர்கள்தான் பெரும்பான்மை சமூகம் என்று பொதுவாக பேசப்படும். ஆனால் கிறிஸ்தவர்கள் 2 பெரும் பிரிவுகளாக பிரிந்திருக்கிறார்கள். அது உங்களுக்கு தெரியும். புரட்டஸ்தாந்த் என்றும் கத்தோலிக்கர்கள் என்றும் 2 பெரும் பிரிவுகளாக பிரிந்து 2 பேரும் அவர்கள் ஒன்று கிடையாது, வேறு வேறு மதம் போன்றுதான் அவர்கள் செயற்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அதே போன்றுதான் முஸ்லீம்களை நீங்கள் பார்த்தால், முஸ்லீம்களை 2ஆக பிரிப்பார்கள். ஷியா முஸ்லீம், சுன்னி முஸ்லீம் என்று சொல்லி. இப்போ இதுவும் 2 பிரிவு தான். ஷியாக்களும் அஹ்லு சுன்னாவும் ஒன்று சேர முடியாது. 2க்கும் இடையில் இணக்கத்தை ஏற்படுத்த ஒரு கூட்டம் முயற்சி செய்தார்கள். குறிப்பாக யூசுஃப் அல் கர்தாவி போன்ற இஹ்வானிய சிந்தனை உள்ளவர்கள் ஷியாவையும் சுன்னாவையும் ஒன்று சேர்க்க வேண்டும் என்று முயற்சி செய்து கடைசியிலே யூசுஃப் அல் கர்தாவியே டிக்ளேர் பண்ணினார், அது சாத்தியப்படாது, ஷியாக்கள் படு மோசமானவர்கள் என்று. இப்போ ஷியாக்கள் வேறு, அஹ்லு சுன்னா வேறு. அவர்கள் புரட்டஸ்தாந்த் கத்தோலிக்கர்கள் 2ம் பெரும் பிரிவாக பிரிகிறார்கள். புரட்டஸ்தாந்தும் கத்தோலிக்கர்களும் பெரிய பிரிவாக பிரிகிறார்கள். முஸ்லிம்களில் சுமார் 7% தான் ஷியாக்கள். மற்ற எல்லோரும் அஹ்லு சுன்னாவை சேர்ந்தவர்கள். அஹ்லு சுன்னா என்றால் பொதுப்படையாக நான் சொல்லுகிறேன். இந்த நிலையில் பார்க்கும்போது உலகத்தில் இன்று பெரும்பான்மையாக இருக்கிற சமுதாயம் முஸ்லிம் சமுதாயம். இந்த முஸ்லிம் சமுதாயத்திற்குள் நீங்கள் பார்த்தால் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னறிவிப்பு செய்த 73 பிரிவுகளும் இருக்கின்றன. ஒவ்வொருவரும் நாங்கள் தான் சத்தியத்தில் இருக்கிறோம் என்றும் வாதிட்டு கொண்டு பிரச்சாரம் செய்து கொண்டு சில நாடுகளில் கொலைவெறி தாக்குதல்களையும் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இப்போ பாகிஸ்தான் போன்ற நாடுகளில் பார்த்தால் முஸ்லீம்களுக்குள் பள்ளிவாசல்களுக்குள் அடிக்கடி பாம்பு அடிக்கும். அந்த பாம்பு வைப்பவர்கள் யார் என்று பார்த்தால் அடுத்த குழுவைச் சேர்ந்த முஸ்லீம்கள். இப்படியான கொண்டிருக்கும் போது அல்லாஹு தஆலா தூய்மையான கொள்கையை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பாக்கியத்தை நமக்கு தந்திருக்கிறான். எந்தவித சந்தேகமும் இல்லாமல் அல்ஹம்துலில்லாஹ் நாம் ஏற்றிருக்கிற கொள்கைதான்
சத்திய கொள்கை. அல் குர்ஆன், சஹீஹான ஹதீத்கள், இது சொல்லக்கூடிய கொள்கை. இந்த இரண்டும் சொல்லக்கூடிய கொள்கையை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு வாழ்ந்த என்ன பேசுகிறோம் என்றால் மாற்றம் தேவை. இந்த மாற்றம் தேவை என்ற பிரச்சாரம் எல்லா தரப்பிலும் முன்னெடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. குறிப்பாக அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாஅத்தினுடைய கொள்கை ஏற்றிருக்கிற நம்மிடத்திலே இந்த மாற்றம் தேவை என்கிற உணர்வும் பிரச்சாரமும் பேச்சும் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே வருவதை நாம் பார்க்கிறோம். ஆனால் நம்மிடத்தில் எதிர்பார்க்கப்படக்கூடிய அந்த மாற்றம் வருகிறதா என்ற பிரதானமான ஒரு கேள்வி இருந்து கொண்டிருக்கிறது. உண்மையிலே இதற்குரிய பதில் என்னவென்று கேட்டால், நாம் எதிர்பார்க்கிற மாற்றம் நம்மிடம் வரவில்லை. நம்முடைய நிலைப்பாடு எப்படி பிடிக்கவில்லை. நான் அடிக்கடி நம்முடைய சகோதரர்களுடைய தர்பியா நிகழ்ச்சிகளில் குறிப்பிடக்கூடிய ஒரு அம்சம் என்னவென்றால், நம்முடைய நிர்வாக கூட்டங்கள் நடைபெறும். அந்த நிர்வாக கூட்டங்களுடைய மினிட்ஸ்களை எடுத்து படித்து பார்த்தால் கூடுதலாக நம்முடைய பஞ்சாயத்து தான் அங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கு. அடுத்தது நாம் என்ன செய்ய வேண்டும் என்ற திட்டமிடல்கள் நம்முடைய நிகழ்ச்சி நிரல்களில் மிக குறையும். ஆங்காங்கே கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும், அல்லது சில நிர்வாகங்கள் விதிவிலக்காக இருக்கும். பெரும்பாலும் நெக்ஸ்ட் இயர் என்ன பிளான், அதற்கு அடுத்த வருஷம் என்ன பிளான், 50 வருடங்களில் நம்முடைய திட்டம் என்ன. ஷார்ட் டேர்ம் திட்டங்களும் கிடையாது, லாங் டேர்ம் திட்டங்களும் நம்மிடம் கிடையாது. சம்மர் கேம்ப் நடத்துறது, வளமையாக நடத்துவது போன்று நடத்திட்டு போகிறது. அதை வைத்து என்ன சாதிக்க போகிறோம், நம்முடைய விஷன் என்ன, ஒன்றும் இல்லை. இது பெரிய ஒரு சவால் என்று நம் மத்தியில் இருப்பது. பிழையான கொள்கையில் இருப்பவர்கள் திட்டமிடுகிறார்கள். மாற்றத்திற்கான அவர்களுடைய நகர்வு மிக நுணுக்கமாக இருக்கிறது. பாத்திலில் இருப்பவர்கள், பிழையான கொள்கையை ஏற்றிருக்கிறவர்கள், அவர்களுடைய திட்டங்களை நடைமுறைப்படுத்தி அந்த அவர்களுடைய பாத்திலான கொள்கையின் அடிப்படையில் மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கான முயற்சிகள், நகர்வுகள் மிகவும் நுணுக்கமாக இருக்கிறது. ஆனால் நாம் இன்னும் பின்னோக்கித்தான் போய் கொண்டிருக்கிறோம். இப்போ சில நேரங்களில் சில இடங்களில் சில தாயிகள் விமர்சிக்கப்படுவார்கள். எப்படி விமர்சனம் என்று சொன்னால், நம்முடைய நிலையில் கேவலமான விமர்சனம், பொருளாதார ரீதியில் அல்லது வேறொரு கோணத்தில் கேவலமாக விமர்சிக்கப்படுவார். அப்படி இருக்காது யதார்த்தத்தில் விசாரித்து பார்த்தால். அப்போ அந்த நேரத்தில் அங்கு இருப்பவர்கள் சொல்லுவார்கள் என்னால், இந்த விமர்சனத்தை செய்தவர் யார் என்று பாருங்கள், உங்களுக்கு எதிரான ஒருவர் செய்திருக்க மாட்டார். கொள்கை ரீதியில் உங்களை எதிர்க்கிற ஒருவர் இவ்வாறான ஒரு கேவலமான விமர்சனத்திற்கு இறங்க மாட்டார். ஆனால் இவ்வாறான கேவலமான விமர்சனங்களை, கீழ்த்தரமான விமர்சனங்களை செய்கிறவர்கள் உங்களை சார்ந்தவர்களாகத்தான் இருப்பார்கள் என்று சொல்லும்போது பார்த்து அப்படியே தான் இருக்கும். உண்மையில் என்னுடைய அனுபவத்தில் கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, நம்முடைய சகோதரர்கள் மத்தியிலே மாற்றம் நிகழாமல் இருப்பதற்கு அல்லது எதிர்பார்க்கப்படக்கூடிய மாற்றம் வராமல் இருப்பதற்கான மிக முக்கியமான காரணம், நமக்கென்று ஒரு தெளிவான விஷன் கிடையாது. இப்போது பிஸ்னஸ் பண்ணுகிறீர்கள், உங்களுக்கு ஒரு விஷன் இருக்கிறது. ஸ்கூலில் காலேஜில் பிள்ளைகளை கொண்டு போய் சேர்க்கிறீர்கள், உங்களுக்கு ஒரு விஷன் இருக்கிறது. அந்த விஷனை நீங்கள் அடையும் வரைக்கும் நீங்கள் ஓய்வதில்லை. என்ன தியாகம் வேண்டும் என்றாலும் செய்கிறீர்கள். ஒரு பிஸ்னஸை ஆரம்பிக்கக்கூடிய ஒரு சகோதரருடைய விஷன் என்ன, அவர் அடுத்தடுத்த கட்டங்களை நோக்கி போக வேண்டும். மாஷா அல்லாஹ், அதற்குரிய நகர்வுகளையும் திட்டங்களையும் அவர் மிக நுணுக்கமாக தீட்டுகிறார். யாரை கொண்டு வந்தால் மார்க்கெட்டிங் செய்வார், யாரை மேனேஜராக போட்டால் கம்பெனி சக்சஸான கம்பெனியாக மாறும், எவ்வாறான விளம்பரங்களை கொடுத்தால் நம்ம எதிர்பார்க்கக்கூடிய டார்கெட்டை அடைய முடியும், எல்லாமே நல்ல வெல் பிளான்.
முழு பிளானும் கச்சிதமாக நடக்குது. எல்லாருமே நம்ம சின்ன பிஸ்னஸ் செய்கிறவராக கூட இருக்கலாம். ஒரு பெட்டி கடை வைத்திருப்பவர் அல்லது ஒரு டீ ஸ்டால் வைத்திருக்கக்கூடியவர், அவரிடத்தில் விஷன் இருக்கிறது, எனவே நல்ல பிளான் இருக்கிறது, நல்ல நகர்வு இருக்கிறது. அதுபோல் நம்முடைய பிள்ளைகளை ஸ்கூலுக்கு சேர்ப்பது, காலேஜுக்கு சேர்ப்பது, ஒரு விஷன் இருக்கிறது. வீட்டை மாத்திரம், என்விரான்மெண்ட்டை மாத்திரம், ஜாப்பை மாத்திரம். என்னென்னு கேட்டால் பிள்ளைகளுடைய படிப்பு என்று சொல்கிறோம், பிள்ளைகளுடைய கல்வி என்று சொல்கிறோம். ஆனால் தாவாவில் நம்முடைய விஷன் என்ன? விஷன் என்று சொன்னால் நம்முடைய இலக்கு. குர்ஆன் சுன்னாவின் நிழலில் தாவாவில் நம்முடைய இலக்கு என்ன? நிறைய மக்களை சேர்ப்பதா? ஜமாத்துடைய பேரை புரப்பகண்டா செய்வதா? மேடை பேச்சாளர்களை அதிகரிக்க செய்வதா? விவாதங்கள் நடத்துவதா? நான் தான் என்று பெருமை பாராட்டுவதா? இதுதானே நம்முடைய தாவாவினுடைய விஷன். இன்றைக்கு அப்படித்தானே போகுது. பேச்சாளர்களை உருவாக்கி பேச்சாளர்களுக்கு பின்னால் கூட்டங்களை உருவாக்குவது. முபாரக் மதனிக்கு பின்னால் ஒரு கூட்டம், அன்சர் ஹுசைன் ஃபிர்தௌசிக்கு பின்னால் ஒரு கூட்டம், கமாலுதீன் மதனிக்கு பின்னால் ஒரு கூட்டம், ஒரு பேச்சாளருக்கு பின்னால் ஒரு டீமை உருவாக்குவது. பிறகு என்ன செய்வது? அந்த ஷேக் அல்லது அந்த தாய் கோபித்து கொண்டு போனால் அவருக்கு பின்னால் ஒரு கூட்டம் விரிந்து போகும். போகிறவர்கள் மற்ற இருக்கிறவர்களை தாக்குவார்கள், இருக்கிறவர்கள் போனவர்களை தாக்குவார்கள். இதுதான் நம்முடைய விஷயம். எத்தனை பேருக்கு நமக்கு நம்முடைய விஷனில் தெளிவோடு பயணிக்கிறோம்? உண்மையிலேயே நம்ம கொள்கைக்கு இன்றைக்கு அஹ்லு சுன்னா வல் ஜமாத்தினுடைய கொள்கை என்று பெயர் வைத்திருக்கிறோம். அவசியம் இல்லை, அப்படி பெயர் வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இருந்தாலும் கூட சலஃபு சாலிஹீன்கள் தங்களை தனித்துவப்படுத்தி காட்ட வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவானதனால் தனித்துவமான பெயர்களை வைத்து கொண்டார்கள். இல்லை என்றால் இந்த ஜமாத் ஜமாத்துல் முஸ்லிமீன் அல்ல. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் காலத்தில் இருந்தது ஜமாத்துல் முஸ்லிமீன். ஜமாத்துல் முஸ்லிமீன் தான் இங்கேயும் இதுக்கு ஸ்ரீலங்காவிலும் இருக்கு, பாகிஸ்தானிலும். அந்த ஜமாத்துல் முஸ்லிமின் இயக்கத்தை நான் சொல்லவில்லை. ஜமாத்துல் முஸ்லிமின் என்றால் முஸ்லீம்கள். முஸ்லீம்களுக்கு ஒரு அமீர் இருக்க வேண்டும். அந்த அமீர் முதல் அமீராக இருந்தவர் யாரு? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதற்கு பிறகு குலஃபா உர் ராஷிதூன்கள் அந்த இடத்தை அமீர் என்கிற நிலையில் வகித்தார்கள். அதுக்கு பிறகு உமையாக்களுடைய காலத்திலே உமையாக்களுடைய ஹலீஃபாக்கள் அந்த இடத்தை நிறைத்தார்கள். அப்படி வந்து கடைசியில் சின்ன பின்னமாகிவிட்டது. அப்படி ஆகும் என்பது அல்லாஹுடைய தூதரின் முன்னறிவிப்பு. மீண்டும் இந்த நிலை, அதாவது எல்லோரும் ஒரு அமீருக்கு கட்டுப்படக்கூடிய நிலை உலக அழிவு நெருங்கும் போதுதான், என்று வாதிட ஆரம்பித்த போதுதான் சலஃபு சாலிஹீன்கள் அஹ்லு சுன்னா என்கிற பெயரையும் அஹ்லுல் ஹதீஸ் என்கிற பெயரையும் அஹ்லுல் இருந்தால்தான் நம்மிடத்திலே நல்ல மாற்றங்கள் வரும். நம்ம சாதிக்க வேண்டிய விஷயம் முதலாவது என்னன்னு கேட்டால், அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்கிறான், அன் அகீமுத்தீன். நம்முடைய விஷன் என்னென்றால் இகாமத்துத்தீன். இதுதான் நம்முடைய, இதை தாண்டிய மறுமை விஷன் ஒன்றைக்கு சுவர்க்கம். அது பொதுவாக எல்லோருக்கும் தெரிந்தது, அதை நம்ம பேச வேண்டிய அவசியம் இல்லை. இந்த உலகத்தில் நம்முடைய டார்கெட் என்ன, நம்முடைய விஷன் என்ன என்று கேட்டால் இகாமத்துத்தீன். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அன் அகீமுத்தீன், தீனை நிலைநாட்டுவது, மார்க்கத்தை இந்த உலகத்தில் மேலோங்க செய்வது. இதுதான் நம்முடைய விஷயம். மார்க்கத்தை மேலோங்க செய்வது என்றால் என்ன மீனிங்?
இந்த உலகத்தில் வாழக்கூடிய ஒவ்வொரு தனி நபரும், நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க, இந்த உலகத்தில் வாழக்கூடிய ஒவ்வொரு தனி நபரும், நான் முஸ்லீம் காஃபிர் என்று பிரிக்கவில்லை, உலகத்தில் வாழக்கூடிய ஒவ்வொரு தனி நபரும் அல்லாஹ்வை ரப்பாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஒவ்வொரு தனி மனிதனும் நான் அல்லாஹுடைய அடிமைதான் என்பதை அவன் பிரகடனப்படுத்த வேண்டும். இதுதான் அன் அகீமுத்தீன என்பதனுடைய அர்த்தம். அப்படியே நம்முடைய தஅவா எப்படி இருக்க வேண்டும் என்றால், அல்லாஹு தஆலா குர்ஆனில் தஅவாவை பற்றி பேசுகிற வசனங்களை பெரும்பாலும் நீங்கள் படித்திருப்பீர்கள். உதாரணமாக, குல் ஹாதிஹி சபீலி அத்உ இலல்லாஹி அலா பஸீரா. நபியே நீங்கள் சொல்லுங்கள், இதுதான் என்னுடைய வழி. குல் ஹாதிஹி சபீலி, இதுதான் எனது வழி. எது? இந்த மார்க்கம், நான் எதை உங்களுக்கு போதிக்கிறேனோ, எதை நான் பின்பற்றுகிறேனோ, இதுதான் என்னுடைய வழி. குல் ஹாதிஹி சபீலி அத்உ இலல்லாஹ். நான் யாரின் பக்கம் அழைக்கிறேன்? அல்லாஹ்வின் பக்கம் அழைக்கிறேன். அதே போல வமன் அஹ்ஸனு கௌலன் மிம்மன் தஆ இலல்லாஹ். அல்லாஹ்வின் பக்கம் அழைக்கிறவர்களை விட வார்த்தையில் சிறந்தவர் யார் இருக்க முடியும்? உத்உ இலா சபீலி ரப்பிக, உன்னுடைய ரப்பின் வழிக்கு நீ மக்களை அழை. இப்போ தஅவாவை பற்றி வருகிற வசனங்களை எல்லாம் நம்ம பார்க்கிற போது அல்லாஹ்வின் பக்கம்தான் மக்களை அழைக்க வேண்டும். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களுக்கும் அல்லாஹ்வை அறிமுகப்படுத்தி அல்லாஹ்வை ஈமான் கொள்வதற்காக வேண்டி அவர்களை அழைப்பதுதான் தஅவாவினுடைய விஷயம். என்னுடைய இயக்கம், உன்னுடைய இயக்கம், என்னுடைய ஷேக், உன்னுடைய ஷேக், என்னுடைய மௌலவி, உன்னுடைய மௌலவி, என்னுடைய ஜமாத், உன்னுடைய ஜமாத் இல்லை. இந்த தெளிவு நம்மிடம் இல்லாததனால்தான் மாற்றங்கள் குறைவாக இருக்கிறது. நம்ம அறவே மாற்றம் இல்லை என்று சொல்ல முடியாது. எதிர்பார்க்கிற மாற்றங்கள் குறைவாக இருப்பதற்கான காரணம் இந்த தெளிவு நம்மிடத்தில் போதாது. இப்போ நான் தாவா செஞ்சுட்டு இருக்கிறேன் ஒரு அமைப்போடு சேர்ந்து, உதாரணமாக ஜாக்கோடு சேர்ந்து நான் தாவா பண்ணிட்டு இருக்கிறேன்னு வேணும். ஏன் நான் ஜாக்கோடு இணைந்தேன்? இது முதல் நான் என்னிடம் கேட்க வேண்டிய கேள்வி இது. எதற்காக வேண்டி நான் ஜாக்குடன் இணைந்தேன்? இதில் என்னை தெளிவிக்க வேண்டும். எனக்கு எஸ்கே பிடித்திருக்கிறது என்பதற்காக ஜாக்கில் இணைய முடியுமா? அல்லது ஜாக்குக்கு நிறைய பிரான்ச்சஸ் இருக்கு தமிழ்நாடு முழுக்க, எனவே ஜாக்கில் இணைய முடியுமா? ஜாக்கில் நல்ல பேச்சாளர்கள் இருக்கிறார்கள், ஜாக்கில் இணைய முடியுமா? ஜாக்கில் இணைந்தால் எனக்கும் பேசுவதற்கு வாய்ப்பு கிடைக்கும், ஜாக்கில் இணைய முடியுமா? இப்போ நீங்கள் உங்களிடம் கேள்வி கேளுங்கள், நான் ஏன் ஜாக்கில் இணைந்தேன் என்று. இப்போ நான் ஜாக்கில் இணைந்திருக்கிறேன், நிறைய ப்ரோக்ராம்ஸ் எனக்கு போடுறாங்க, அங்கே ஹொத்துபா, இங்கே பயான், இந்த இஜ்திமாவில் ஸ்பீச் போகும்போது திடீரென ஏதோ ஒரு காரணத்தினால ப்ரோக்ராம் தரத்தை கம்மி பண்ணுறாங்க. இப்போ நான் ஜாக்கோடு உள்ள தொடர்பை குறைக்கிறேன். பிறகு ஏதோ ஒரு ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கிறார்கள் எனக்கு எதிராக, ஜாக்கை இப்போது விட்டு ஒதுங்குகிறேன். மக்கள் மத்தியிலே கேள்வி வரும்போது என்னை பற்றி ஒரு தெளிவை ஜாக் கொடுக்கிறது, இப்போது ஜாக்கை எதிர்க்க ஆரம்பிக்கிறேன். எதற்காக எதிர்க்கிறேன்? எனக்காக எதிர்க்கிறேன். இது ஒவ்வொருவருக்கும் அவருடைய மனச்சாட்சி சொல்லும். சும்மா வெளியில படம் காட்டலாம், நாங்கள் அல்லாஹுக்காகத்தான் பேசுகிறோம், நாங்கள் அல்லாஹுக்காகத்தான் செய்கிறோம், எங்களுடைய நோக்கம் சுவர்க்கம்தான், நரகத்திலிருந்து இந்த சமுதாயத்தை பாதுகாப்பதற்காகத்தான் போராடுகிறோம் என்று வெளியில மக்களை ஏமாத்தலாம். يَعْلَمُ خَائِنَةَ الْأَعْيُنِ وَمَا تُخْفِي الصُّدُورُ. நீங்கள் கண்களால் ஜாடை செய்தாலும் அல்லாஹ் அறிவான், உங்களுடைய உள்ளத்தில் நீங்கள் மறைத்து வைத்திருப்பதையும் அல்லாஹ் அறிவான். ரப்பிடத்தில் போய் நியாயம் சொல்ல முடியாது.
இப்போ அல்லாஹ்வுக்காக அல்லாஹ்வின் பக்கம் என்கிற தெளிவோடு நான் ஜாக்கில் இணைந்திருந்தால் எனக்கு எதிராக அவர்கள் ஒழுங்கு நடவடிக்கை எடுத்தாலும் நான் ஏற்றுக்கொள்வேன். இதுதான் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னா. தபூக் யுத்தம் உங்களுக்கு தெரியும். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் தபூக் யுத்தத்திற்கு பெயர் எடுக்கிறார்கள். மாஷா அல்லாஹ், ஆயிரக்கணக்கான சஹாபாக்கள் பெயர் கொடுக்கிறார்கள். கடைசி நேரத்தில் சில சஹாபாக்கள் வந்து நிற்கிறார்கள் பெயர் கொடுப்பதற்கு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட பேர் எடுக்கலை. ஏன் எடுக்கலை? வாகனம் இல்லை, அவர்களை ஏற்றி கொண்டு செல்வதற்கான வாகன வசதி இல்லை என்பதனால் நீங்கள் திரும்பி போயிடுங்க. அவர்கள் அழுகிறார்கள். இப்படியான நிலையில் முனாஃபிக்குகளும் பெயர் கொடுத்திருந்தார்கள். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் தபூக்கு போய்விட்டார்கள். அவர்களுடைய லீடர்ஷிப், அந்த டேலண்ட்டை பாருங்கள். வரலாற்று குறிப்புகளில் சுமார் 30,000 பேர் தபூக்கில் கலந்து கொண்டாங்க. 30,000 பேரை உட்கார வைத்து ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசிக் கொண்டிருக்கும் போது கேட்கிறார்கள், கஅப் இப்னு மாலிக் எங்கே என்று. 30,000 பேருக்குள்ள நிறைய பேர் வரல. பேர் கொடுத்தவர்களில் நிறைய பேர் வரல. முனாஃபிக்குகள் நிறைய பேர் கடைசி நேரத்தில் திரும்பி போயிட்டாங்க அல்லது வராமல் விட்டுட்டாங்க. அந்த பெரிய கிரௌடுக்குள்ள ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறார்கள், கஅப் இப்னு மாலிக் எங்கே? இது ஒரு லீடரிடம் இருக்க வேண்டிய ஒரு மிக முக்கியமான அம்சம். அதாவது அவருக்கு கீழே இருக்கிற மக்கள் பற்றிய அக்கறை, பொறுப்புணர்வு. அப்போ ஒருவர் எழுந்து சொல்லுகிறார், அவருக்கு துனியா ஆசை பிடித்து விட்டது என்று. இப்போ பாருங்க, ரசூலுல்லாஹ் கொடுத்த தர்பியாவை இன்னும் 4 பேர் நம்மண்டான்னு சொல்லுவோம், ஆமாம் ஆமாண்டு அதுக்கு ஜால்ரா போடுற நிலை தான் இருக்கும். இன்னும் ஒருவர் எழும்பி அவரை பார்த்து சொன்னார், பிஸமா குல்த், என்ன மோசமான பேச்சு நீ பேசுகிறாய். அவருக்கு துனியா ஆசை பிடித்திருக்கிறது என்று சொன்னவரை பார்த்து அடுத்தவர் எழுந்து சொல்லுகிறார், நீ பேசுகிற பேச்சு மிக மோசமானது. கஅப் அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் நேசிக்கக்கூடியவர், இல்லாத இடத்தில் டிஃபெண்ட் பண்ணுவது. நம்ம சேர்ந்துட்டா அவர் இல்லைன்னா அவரை போட்டு அப்படியே மட்டம் தட்டி கீழ்த்தரமாக்கி அவருடைய நல்ல விஷயங்கள் அனைத்தையும் மறைத்து இல்லாதவைகளை எல்லாம் கேள்விப்பட்டதை எல்லாம் அவர் மீது போட்டு அவரை டேமேஜ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவோம். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் விசாரிச்சுட்டு விட்டுட்டாங்க. தபூக் யுத்தம் நடைபெறவில்லை. அந்த எதிரிகள் பயந்துட்டாங்க. சுமார் 1 மாத காலம் அங்கே இருந்துட்டு ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவங்க ரிட்டர்ன் ஆகிறாங்க. மஸ்ஜித் நபவியில் வந்து உட்கார்கிறார்கள். வராதவர்களை அழைத்து விசாரணை நடத்துகிறார்கள். பெயர் கொடுத்து விட்டு ஏன் வரவில்லை. முனாஃபிக்குகள் வந்து பொய் காரணங்களை எல்லாம் சொல்லி தப்பிட்டு போகிறாங்க. மனைவி சோகம் இல்லை, எனக்கு சோகம் இல்லை, அது நடந்தது இது நடந்தது, பொய்களை சொல்லி ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் உள்ளத்தை பிளந்து பார்க்கவில்லை. எனவே ரைட் போங்கன்னு சொல்லிட்டாங்க. கஅப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்தார். அவரே சொல்லுகிறார் இந்த சம்பவத்தை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கோபத்தோடு என்னை பார்த்து சிரித்தார்கள். என்னை பார்த்து சிரித்தாங்க. அந்த சிரிப்புக்குள்ள கோபம் இருந்தது. உட்கார சொல்லிட்டு கேட்டாங்க, கஅபே, உன்னுடைய முதுகை நீ அல்லாஹ்வுக்காக விற்கவில்லையா என்று கேட்டார்கள். உன்னுடைய முதுகை நீ அல்லாஹ்வுக்காக விற்கவில்லையா என்று கேட்டாங்க. அவர் யா ரசூலல்லாஹ் ஆம் என்று சொல்லிவிட்டு சொன்னார், அல்லாஹ் எனக்கு நல்ல லாஜிக் ஆற்றலை தந்திருக்கிறான். அவர் சொல்றார், தர்க்க ரீதியாக ஒரு விஷயத்தை ப்ரூவ் பண்ணுகிற டேலண்டை அல்லாஹ் எனக்கு தந்திருக்கிறான். நான் நினைத்தால் நான் வராததற்கான காரணத்தை தர்க்க ரீதியாக ப்ரூவ் பண்ணலாம். ஆனால் அப்படி நான் செய்ய விரும்பவில்லை யா ரசூலல்லாஹ். நான் இந்த யுத்தத்தில் கலந்து கொள்வதற்கு உண்மையிலே நியாயமான காரணங்கள் எதுவும் இல்லை. அவர் ஏன் போகாமல் விட்டாருன்னா உங்களுக்கு தெரியும் அந்த வரலாறு. அவர் கொஞ்சம் வசதியானவர். அவர் தனியாக அவரிடத்தில் ஒரு வாகனம் இருந்தது போவதற்கு. அவர் என்ன நினைத்தார் என்றால், 2 பேராக போகிறாங்க, ஒரு வாகனத்துக்கு 2 பேர். இவங்க போய் சேர லேட் ஆகும்.
இப்போ நம்மளோட கொஞ்சம் வேலை வரைக்கும் முடிச்சுட்டு ஈவினிங் கிளம்பிடலாம். இவங்க காலையில் புறப்படுறாங்க, நம்ம ஈவினிங் கிளம்பினா அவங்கள ரீச் பண்ணிடலாம். ஈவினிங் நினைக்கிறார் நாளைக்கு போனாலும் பிடிச்சிடலாம் தானே, கொஞ்சம் வேகமாக போனால் இந்த ரூட்டில் தான் போவாங்க, நம்ம போய் சேர்ந்துடலாம் அப்படின்னு நினைக்கிறார். திரும்ப மறுநாள் நினைக்கிறார் போயிடலாம். அதுக்கு பிறகு திரும்ப ஷைத்தான் வந்து என்ன சொன்னான், எங்கே போயிருப்பாங்களோ, தனியே போய் எங்கே மாட்டிக்குவாயோ என்று சொல்லி அதனால் தான் போகாமல் விட்டார். நியாயமான காரணங்கள் எதுவும் இல்லை. எனவே அதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஏற்றுக்கொண்டார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கிறார்கள். என்ன சொன்னார்கள்? எழுந்து போனாங்க. சஹாபாக்கள் எல்லாரையும் அழைத்து சொன்னார்கள், கஅபுடன் யாரும் பேசக்கூடாது என்றார். இன்றிலிருந்து கஅபுடன் யாரும் பேசக்கூடாது என்று சொன்னார்கள். கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோடு இன்னும் 2 சஹாபாக்கள். இந்த 3 பேருக்கும் இதுதான் பனிஷ்மெண்ட். மற்ற 2 பேரும் என்ன பண்ணிட்டாங்கன்னா, இந்த பனிஷ்மெண்ட்டை உங்களால் தாங்க முடியல, வீட்டில் போய் உட்கார்ந்து அழ ஆரம்பித்து விட்டார்கள். இப்படி நம்ம தப்பு செய்து தங்களுடைய சைட் தவறை நினைத்து நினைத்து அழுகிறார்கள். ஆனால் கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வீட்டில் இருக்கவில்லை, அவர்கள் வெளியே வந்தார்கள். சஹாபாக்களை வந்து பார்த்து சலாம் சொல்லுவார், யாரும் பதில் சொல்ல மாட்டாங்க. கஅப் சொல்றார், நான் சரியா ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் இமாமத் செய்வதற்கு முன்னால் போனால் அவர்களுக்கு முன்னால் நான் நிற்பேன். ஃபர்ஸ்ட் சஃப்பில் அவர்கள் வந்து சஃப்பை ஒழுங்குபடுத்தும் போது சலாம் சொல்லுவேன். சலாம் சொல்லிட்டு சரி அவர்களுடைய உதட்டை உத்து பார்ப்பேன். உதட்டை உற்று நோக்கும் போது உள்ள சில நேரம் பதில் சொன்னால் உதட செய்யும் தானே, பதிலை சொல்ல மாட்டாங்க. யாருமே பேச மாட்டார்கள், யாருமே சலாமுக்கு பதில் சொல்ல மாட்டார்கள். நான் வீட்டில் இருக்கல, வருவன் சலாம் சொல்லுவன், இவங்க இருக்கிற இடத்துல போய் உட்காருவன். இப்படி இருக்கும்போது எனக்கு இருந்த ஒரே ஒரு சப்போர்ட் வந்து என்னுடைய மனைவி. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் திடீர்னு அடுத்த ஆக்ஷன் எடுக்கிறார்கள். என்ன? மனைவிக்கு மெசேஜ் அனுப்புகிறாங்க, நீ உன்னுடைய பெற்றோரின் வீட்டுக்கு போய்விடு. அவங்க கேட்குறாங்க, தலாக்கா அல்லது டெம்பரரியாவா? ரசூலுல்லாஹ்னா டெம்பரரியாக போச்சு. இப்போ அந்த சப்போர்ட்டும் இல்லை. அன்புள்ள சகோதரர்களே, சஹீஹான செய்தி நம்ம பேசிட்டு இருக்கிறது. இப்படி இருக்கும்போது இவர் சூக்குக்கெல்லாம் போவார். சூக்குண்டால் மார்க்கெட். மார்க்கெட்ல எல்லாம் போய் நிற்கும்போது ஒருவர் வருகிறார். ஹஸ்ஸான் என்கிற பிரதேசத்திலிருந்து ஒருவர் வருகிறார், கிறிஸ்தவர். வந்து அங்குள்ளவர்களிடம் கேட்கிறார், கஅப் இப்னு மாலிக் என்பவர் யார் என்று. அப்போ இருக்கிறவங்க அவரை காண்பிக்கிறாங்க. அவர் வந்து கஅப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் ஒரு கடிதம் கொடுக்கிறார். அந்த கடிதத்தை எடுத்துக்கொண்டு வீட்டுக்கு போகிறார் கஅப் ரலியல்லாஹு அன்ஹு. வீட்டை மனைவியும் இல்லை, தனியாக கடிதத்தை பிரித்து படிக்கிறார். கடிதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, கஅபே, உன்னுடைய தோழர் உன்னை கைவிட்டு விட்டதாகவும் உன்னுடைய கூட்டமே உன்னை பகிஷ்கரிப்பதாகவும் நாங்கள் அறிகிறோம். அல்லாஹுடைய பூமி விசாலமானது, நீ ஏன் இவ்வளவு மன அழுத்தங்களுக்குள் அந்த ஊரில் தங்கியிருக்க வேண்டும்? நான் கஸ்ஸான் நாட்டு பொறுப்பாளர் எழுதுகிறேன், நீ விரும்பினால் எங்களுடைய ஊருக்கு வந்தால் உனக்கு தேவையான எல்லா வசதிகளையும் நாங்கள் செய்து தருவோம். அதாவது இந்த புகலிடம் கொடுக்கிறது. கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கடிதத்தை படிக்கிறார்கள், அழுகிறார்கள். அவர்களுடைய கிச்சனுக்கு போய் அடுப்பில் நெருப்பை மூட்டி அந்த கடிதத்தை இப்படி சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள், அல்லாஹ்வுடைய அடுத்த சோதனை எனக்கு வந்திருக்கிறது. 50 நாட்கள் இதே பனிஷ்மெண்ட். அதுக்கப்புறம் அல்லாஹு தஆலா அவர்களுக்கு தௌபா கொடுத்தான் என்பதை நம்ம ஹதீஸ்களில் பார்க்குறோம். இப்போ இந்த சம்பவத்தை நான் எதற்காக சொல்லுகிறேன் என்றால், அல்லாஹ்வுக்காக இணைந்து கொண்டால் ஏன் எனக்காக நான் யோசிக்க வேண்டும்? கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவர்களுக்காக யோசித்திருந்தால் கஸ்ஸானுக்கு போயிருக்கலாம். இன்றைக்கு நம்முடைய நிலைமை என்னவென்றால், எங்களோட ஊரில் ஒரு பழமொழி சொல்லுவார்கள், குளத்தோடு கோபித்தவன் சுத்தம் செய்யாமல் போய்விடுவானாம், அந்த குளத்தில் நான் சுத்தம் செய்ய மாட்டேன் என்று போய்விடுவானாம். அதுபோல் நம்முடைய சகோதரர்கள் நம்முடைய பள்ளிக்கே வர மாட்டாங்க.
நிர்வாக பிரச்சனை வந்து முழுக்க முழுக்க நிர்வாக ரீதியான, கொள்கை ரீதியாக எந்த பிரச்சனையும் கிடையாது. பிரச்சனை யாரோடு? நிர்வாகத்தோடு. நிர்வாகத்துக்கு நம்ம ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி நிர்வாகம் என்பது அமீருல் மூமினின் கிடையாது. அதை நம்ம என்ன செட்டப்பில் வைத்திருக்கிறோம்? 3 வருடங்களுக்கு ஒரு முறை அல்லது 2 வருடங்களுக்கு ஒரு முறை நிர்வாகம் சேஞ்ச் ஆகும். ஆனால் அகீதா மாறுமா? மன்ஹஜ் மாறுமா? மாறாது. இப்போ நமக்கு நிர்வாகத்தில் உள்ள சிலரை பிடிக்கவில்லை அல்லது நிர்வாகத்தில் உள்ள ஒருவரை பிடிக்கவில்லை என்பதற்காக விதத்துள்ள பள்ளியில் போய் தொலைப்போகிறோம் என்றால், அல்லது பக்கத்தில் அந்த பள்ளியை வைத்துக்கொண்டு வேறொரு பள்ளி தேடி போகிறோம் என்றால், உண்மையாக வேற பள்ளி தேடி போகிறதாக இருந்தால் 3 பள்ளிக்கு தான் போகணும் என்று பயன் பண்ணுறோம். சுன்னத்தான பள்ளி பக்கத்தில் இருக்கும்போது வேறொரு பள்ளியை தேடி போவதாக இருந்தால் 3 மஸ்ஜிதுகளுக்கு தான் நம்ம பிரயாணம் செய்யலாம் என்றோம். ஆனால் இந்த நிர்வாகத்தை பிடிக்கவில்லை என்பதற்காக பக்கத்தில் இருக்கிற பள்ளியை விட்டு விட்டு வேறு இடத்துக்கு போகிறது. இது எல்லாமே நம்மிடத்தில் உள்ள விஷனில் ஏற்பட்ட கோளாறு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்ப நல்ல தனி மனிதர்களை உருவாக்குவது என்பதுதான் இகாமத்து தீனில் முதலாவது அம்சம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு கொடுத்த தர்பியா, فوالله لأن يهدي الله بك رجلا واحدا خير لك من حمر النعم. அல்லாஹ்வின் மீது சத்தியமாக சொல்லுகிறேன், ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள் சஹாபாக்களுக்கு, அல்லாஹ்வின் மீது ஆணையாக, அல்லாஹ்வின் மீது சத்தியமாக, வல்லாஹி நான் சொல்லுகிறேன், உன் மூலம் அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு ஹிதாயத்தை கொடுத்து விட்டால் பல சிவப்பு ஒட்டகங்கள் உனக்கு கிடைப்பதை விட அது சிறந்தது. அல்லாஹு அக்பர். இதை சஹாபாக்கள் ஈமான் கொண்டார்கள், மாற்றத்தை நோக்கி நகர்ந்தார்கள். அவர்கள் மூலம் யாருக்காவது ஹிதாயத் கிடைக்க வேண்டும் என்பதில் தெளிவாக இருந்தார்கள். இங்கே நிறைய தாயிகள் இருக்கிறீர்கள், ஹொத்துபாக்களுக்கு போகக்கூடியவர்கள், பயான்களுக்கு போகக்கூடியவர்கள் இருக்கிறீர்கள். நான் கேட்கிறேன், நீங்கள் ஹொத்துபாவுக்கு போவதற்கு முன்னால் உங்களுடைய சுஜூதுகளில், யா அல்லாஹ் என்னுடைய ஹொத்துபா உனக்கு பொருத்தமானதாக இருக்க வேண்டும், குர்ஆன் சுன்னாவுக்கு உடன்பட்டதாக இருக்க வேண்டும், யா அல்லாஹ் அது எனக்கும் நான் யாரை பார்த்து பேசுகிறேன் அந்த மக்களுக்கும் பயனுள்ளதாக இருக்க வேண்டும், யா அல்லாஹ் என்னுடைய ஹொத்துபாவின் மூலம் நல்ல மாற்றத்தை தா என்ற பிரார்த்தனையோடு இத்தனை பேர் மிம்பருக்கு இருக்கிறோம். இல்லை, ஒரு சிலர் இருக்கலாம், இல்லாமன் ரஹிம ரப்பி. நிறைய பேர் ரெடியாக என்னென்றால் எனக்கு நல்ல மதிப்பெண் கிடைக்க வேண்டும், என்னுடைய ஹுத்துபாவின் மூலம் எனக்கு நல்ல மதிப்பெண் கிடைக்க வேண்டும், என்னுடைய உரையின் மூலம் எனக்கு நல்ல மதிப்பெண் கிடைக்க வேண்டும், சிறப்பாக பேச வேண்டும் என்று நினைப்பது முக்கியமானது. நான் கொண்டு போகக்கூடிய தகவலை நல்ல முறையில் பிரசன்டேஷன் செய்ய வேண்டும் என்று ஏற்பாடுகள் செய்வது அவசியமானது. ஆனால் அதுதான் நோக்கமாக இருந்தால் அது முழுக்க ரியாவாக மாறிவிடும். இவர் மூலம் என்ன மாற்றம் சமுதாயத்தில் வரும்? ஒரு தாயியை பொறுத்தவரையில் அவர் சமூக பொறுப்புணர்வோடு செயற்பட வேண்டியவர். இந்த சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி என்று சொல்வார்கள். ஒரு தாயை எடுத்தேன் கவிழ்த்தேன் ஸ்டைலில் தாவா செய்ய முடியாது. எடுத்தேன் கவிழ்த்தேன் ஸ்டைலில் பயணிக்க விரும்புகிறவர் ஒரு தாயியாகவும் இருக்க முடியாது, அவர் ஒரு ஃபித்னாக்காரன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஒரு நபித்தோழர் கம்ப்ளைண்ட் பண்ணுகிறார், முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களே, யா ரசூலல்லாஹ் ஃபஜ்ர் தொழுகைக்கு இவருடைய மஸ்ஜிதுக்கு போனால் வேறு பக்கத்தில் இருந்த ஒரு மஸ்ஜிதில் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இமாம். அந்த பக்கத்தில் தான் இவர வீடும், இந்த சஹாபியுடைய. ஃபஜ்ருக்கு போய் இவருக்கு பின்னால் தக்பீர் கட்டினால் இவர் நீண்ட சூறா ஓதுகிறார். நல்லா கவனிங்க, இதில் உள்ள ஃபிக்ஹை புரிந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள். சுபஹுக்கு ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் எத்தனை வசனங்களுக்கு குறையாமல் ஓதுவார்கள்? 50 வசனங்களுக்கு குறையாமல் சுபஹு தொழுகையில் ஓதுவார்கள். சுபஹு தொழுகையும் எப்படி தொழுகை? அல்லாஹ் குர்ஆனில் சொல்லும்போது குர்ஆனுல் ஃபஜ்ர் என்கிறான். அப்போ ஃபஜ்ரில் குர்ஆன் முக்கியம்.
இப்போ முஆத் ரலியல்லாஹு அவர்கள் தொழுவிக்கும் போது தொழுகையை நீளமாக தொழுவிக்கிறார், நிறைய ஓதுறாங்க. அவர் கம்ப்ளைண்ட் ஓதுறார் நிறைய என்று சொல்லித்தார். இவர் என்ன பண்ணிட்டார் என்றால் நின்று பார்த்தார், இவர் தொழுகையை நிறுத்துற மாதிரி இல்லை, முடிக்கிற மாதிரி இல்லை, கையை விட்டுட்டு தனியை தொழுதுட்டு போய் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுறார். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் முஆத் ரலியல்லாஹு அவர்களை அழைத்து அவர்களுக்கு கொடுத்த தர்பியா என்ன தெரியுமா? முஆதை பார்த்து என்ன கேட்டாங்க? யாராவது சொல்லுங்க. அஹ்சன்த். அஃபத்தானுன் அன்த யா முஆத், அஃபத்தானுன் அன்த யா முஆத், முஆதே நீ ஃபித்னாக்காரனா என்று கேட்டார்கள். இப்போ இமாமாக இருக்கிறவரிடத்தில் ஒரு சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்க வேண்டும். அவருடைய கிராத் அழகாக இருக்கலாம், 4 பேர் வந்து அவரை பாராட்டலாம், அதற்காக வேண்டி பின்னால் நிற்கிறார் ஏனைய அனைவரையும் இக்னோர் பண்ணி கொண்டு அவர் தொழுகையை நடத்த முடியாது. எல்லோருடைய சைக்காலஜிக்கும் எல்லோருடைய மென்டாலிட்டிக்கும் ஒரு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் இமாமத் செய்ய வேண்டி வந்தால் பின்னால் நிற்கிறவர்களுடைய நிலைகளை நீங்கள் கவனத்தில் கொள்ளுங்கள். நோயாளிகள் வந்து நிற்கலாம், வயோதிபர்கள் வந்து நிற்கலாம், சின்ன குழந்தைகள் வந்து நிற்கலாம், தேவையுடையவர்கள் நிற்கலாம். எனவே தொழுகையை நீங்கள் இமாமத் செய்யும் போது இதை கன்சிடர் பண்ணி கொண்டு இமாமத் செய்யுங்கள். அல்லாஹு அக்பர். இதுதான் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி. இந்த பொறுப்புணர்வு எத்தனை தாய்களிடம் இருக்கிறது? இப்போ நம்ம மெம்பருக்கு இருக்கிறோம், உதாரணமாக மஸ்ஜிதுல் முஸ்லிமீன். மஸ்ஜிதுல் முஸ்லிமீன் மாஷா அல்லாஹ் உண்மையிலேயே ஒரு நல்ல சிறப்பான அம்சத்தை நாங்கள் அவதானித்தேன். என்னென்றால் மெம்பருக்கு ஏறும்போது பள்ளி நிறைந்து வழிகிறது. ஒரு சில பள்ளிகளைத்தான் நம்ம போன உலகம் முழுக்க போகக்கூடிய சந்தர்ப்பங்கள் இப்படி பார்த்திருக்கிறோம். அதில் குறிப்பாக தமிழ் பேசக்கூடிய இடங்களில் இலகுவில் நேரகாலத்தோடு வரமாட்டார்கள். அல்ஹம்துலில்லாஹ். மிம்பருக்கு ஏறுகிறேன், உடனே நான் என்ன நினைக்கிறேன் என்றால் வந்திருக்கிற அத்தனை பேரும் கொள்கைவாதிகள். இமாமுக்கு வேறு ஒன்றும் புரியவில்லை. பேசி விலாசுவார், ஃபத்துவா கொடுப்பார், காஃபிராக்குவார், அவரை திட்டுவார், இவரை திட்டுவார். பிறகு வந்து நிர்வாகிகள்கிட்ட இங்கே வந்தவங்க எத்தனை பேர் கொள்கைவாதிகள் கேட்டால் அவங்க சொல்லுவாங்க ஒரு 50 பேர் இருக்கும். 2000 பேர் தொழக்கூடிய இடத்துல கொள்கைவாதிகள் 50 பேர், கொள்கையை புரிந்தவங்க ஒரு 300 பேர் இருப்பாங்க. மற்றவங்க யார்? இங்கே அங்கிருந்து வந்தவங்க. இதுதான் எல்லா பள்ளியிலையும் நடக்குது, முஸ்லிமில் மட்டுமல்ல. தாயிகளுடைய மென்டாலிட்டியை சொல்ல வருகிறேன். ஏதோ பேசிவிட்டு போக வேண்டும் என்கிற அந்த நிலை இல்லாமல் ஒரு தாயிடத்தில் சமூக பொறுப்புணர்வு இருக்கணும். அவருடைய பிரார்த்தனை, அவருடைய துஆ, அவருடைய கவலை எல்லாம் என்ன இருக்க வேண்டும் என்றால் இன்றைய ஹுத்துபாவின் மூலம் வந்திருக்கிறவர்களுக்கு ஹிதாயத் கிடைக்க வேண்டும். குறைந்தது ஒருவராவது ஹிதாயத்தோடு போக வேண்டும். அவர் எடுக்கிற டாபிக்கில் தொழாதவர்கள் யாராவது, ஜும்மா தொழுகையை பற்றி தலைப்பெடுக்கிறார் என்றால் தொழாதவர்கள் யாராவது வந்திருந்தால் இன்றைய ஹுத்துபாவுக்கு பிறகு அவர் தொழ வேண்டும். அல்லது அகீதா ரீதியான ஒரு தலைப்பு எடுக்கிறார்னா ஷிர்கில் இருக்கக்கூடிய யாராவது இன்றைக்கு வந்திருந்தால் அவர் தௌஹீதை நோக்கி வர வேண்டும். ஆனால் இன்றைக்கு மிம்பர்களில் கூடுதலாக நடைபெறக்கூடிய விஷயம் என்னென்றால் அவரையும் இவரையும் விமர்சிப்பது அல்லது ஃபத்வா கொடுப்பது. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹுத்பா எல்லாத்திலையும் சுன்னா பேசுகிறோமே, சில நேரங்களில் சுன்னாவில் கடும் போக்கை கடைபிடிக்கிறோம். ஃப்ளெக்சிபிளாக இருக்க வேண்டிய இடங்களில் கூட, ஃப்ளெக்சிபிள் என்று சொன்னால் 2 கருத்துக்கு இடம்பாடு இருந்தால் நமக்கு சரி என்று படுவதை செய்வது, மற்றவரை அனுமதிப்பது, மற்றவர் அவரை புரிதல் அவர் செஞ்சுட்டு அந்த இடங்களில் கூட நம்ம கடும் இறுக்கமாக இருப்போம். ஆனால் தெளிவான சுன்னாக்களுடைய விஷயத்தில் விட்டு கொடுப்போம் அல்லது கண்டுகொள்ளாமை. ஹுத்துபாக்களை பொறுத்தவரையில் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹுத்துபாக்களை நீங்கள் தொகுத்து பார்த்தால் பெரும்பாலும் குர்ஆன் வசனங்களை ஓதியிருப்பார்கள். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹுத்துபாக்களில் அதிகமாக பயன்படுத்தப்பட்ட ஒரு சூரா 50வது அத்தியாயம். எது? சூரத்து காஃப். உம்மு ஹிஷாம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லுகிறார்கள், சூரத்து காஃபை நான் மனப்பாடம் செய்தது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதுவதை கேட்டுத்தான். அவர்கள் மிம்பர்களில் அதை அதிகமாக ஓதுவார்கள். இப்போ ஹுத்துபாக்களில் கூடுதலாக
குர்ஆன் வசனங்களை ஓதுவார்கள், அல்லது என்ன சொல்வார்கள் என்றால் மறுமையை பற்றித்தான் பேசுவார்கள். நம்ம மஸ்அலாக்கள் பேசுகிற இடமாகவும் அடுத்தவர்களை விமர்சனம் செய்கிற இடமாகவும் மிம்பர்களை தாயிகளாக்குகிறாங்க. தீர்ப்பு கொடுப்பதிலே போட்டி போடுகிறார்கள். உசாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு யுத்தத்திலே ஒரு எதிரியை துரத்தி கொண்டு செல்கிறார்கள். கையில் வாள் எடுத்துக்கொண்டு யுத்தம், சும்மா டைம் அல்ல, யுத்த நேரத்தில் கையில் வாளை எடுத்துக்கொண்டு எதிரியை துரத்தி கொண்டு செல்கிறார்கள். வாளை ஏந்துறாங்க, அவரை வெட்டுறது. களத்துக்கு பக்கத்திலே வாள் போய்விட்டது. உடனே என்ன சொன்னார் அந்த மனிதர்? அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ். உசாமா ரலியல்லாஹு வெட்டிட்டார். என்னத்துக்கு களிமா சொன்னார் அவர்? எதற்காக சொன்னார்? வெளிப்படையில் என்ன ஹுக்கும்? தப்பிக்கிறதே தானே. துரத்தும் வரைக்கும் கையை தூக்கி மன்னித்துக் கொள்ளுங்கள், நான் இஸ்லாத்துக்கு வருகிறேன் என்று சொல்லலை. துரத்தி கொண்டு போய் அவரை அடைந்து அவருடைய கழுத்தில் கத்தியை வைக்கும் போது லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லுகிறார். உசாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வெட்டி விட்டார்கள். இந்த செய்தி ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எத்திய போது அவர்கள் உசாமாவை அழைத்து கேட்கிறார்கள், ஏன் இவ்வாறு செய்தாய்? உசாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நியாயத்தை சொல்கிறார்கள். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் உடனே உசாமாவை பார்த்து கேட்டார்கள், ஹல்லா ஷகக்த அன் கல்பி, அவனுடைய இதயத்தை நீ என்ன பிளந்தா பார்த்தா என்று கேட்டார்கள். அவருடைய இதயத்தை நீ என்ன பிளந்து பார்த்தாயா என்று கேட்டார்கள். அப்ப இது ஹதீஸ் இல்லையா? அது நான் ஹதீஸ், சஹீஹான ஹதீஸ், என்ன மென்டாலிட்டின்னு புரியல சகோதரர்களே. இந்த பொறுப்புணர்வு வந்து ஹதீஸ் எல்லாம் தூக்கி ஒரு மூட்டையில கட்டியாச்சு. அவருக்கு பிடிச்ச 2-3 ஹதீஸ் இருக்கும். அந்த ஹதீஸை நிலைநாட்டும் வரைக்கும் போராடி கொண்டே இருப்பார். முகம் சுவக்கும், நரம்புகள் புடைக்கும், கத்துவார், விவாதத்திற்கு கூப்பிடுவார். இப்படியான ஹதீஸ்களை எல்லாம் தூக்கி ஒரு மூலையிலே வைத்து சமுதாயத்தை பிரிக்கிறது, பிளவுபடுத்துறது. இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். சமூக பொறுப்புணர்வு. இப்போ நம்ம எல்லோரும் கொள்கை சகோதரர்கள் என்றால், ஒரு தாய் கொள்கை சகோதரர்கள் அனைவரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்ற பொறுப்புணர்வு அவரிடம் இருக்க வேண்டும். அஹ்லு சுன்னா வல் ஜமாத்தை சேர்ந்தவர்கள் ஒருவரை ஒருவர் பகைக்க முடியாது. ருஹமா உபைனஹும். அஹ்லு சுன்னா வல் ஜமாத்தை சேர்ந்தவர்கள் அவர்களுக்கு மத்தியில் அன்பும் இரக்கம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். எதற்காக? கொள்கைக்காக. அந்த அன்பும் இரக்கமும் கொள்கை விஷயத்தில் வர வேண்டும். இவர் யார் என்று எனக்கு தெரியாது, அவருடைய தந்தை யாரு, அவர் எந்த ஊர், அவருடைய பேர் என்ன, ஆனால் அவர்களுடைய கொள்கை சகோதரர் என்கிற வகையில் அவரை நான் நேசிக்க வேண்டும். இது அகீதாவில் பெரிய ஒரு கான்செப்ட். ஆனால் தெரியும் நமக்கு அல் வலா வல் பரா. அல் வலா வல் பரா என்கிற இந்த பகுதி நம்மக்கிட்ட சரியான முறையில் சொல்லப்படலை. அதனால் என்ன பண்ணுவோம் தெரியுமா? நம்முடைய ஒரு கொள்கை சகோதரன் ஒரு மஸ்அலா விஷயத்தில் நம்மோடு முரண்பட்டால் அவனை வெறுப்போம். ஒரு பித்அத்வாதி நம்மோடு பிஸ்னஸ் செய்தால் அவனை நேசிப்போம். அவனை காரில் ஏற்றிட்டு திரிவோம். நம்மளோட ஃபங்க்ஷனில் அவன் தான் முன்னாடி இருப்பான். அவனுடைய வீட்டில் நடக்கக்கூடிய வைபவங்கள், நிக்காக இருக்கும், நிக்காகில் எல்லா பித்அத்தும் இருக்கும். அங்கே போய் தலையை காட்டிட்டு வருவோம். அல்லது மிக முக்கியமான பாட்டு எடுப்போம். ஆனால் இவரோடு பேச மாட்டோம், இவரோடு சேர மாட்டோம். என்னென்னு கேட்டால், இவர் புரை விஷயத்தில் என்னோடு முரண்பட்டவர், இவர் இந்த மஸ்அலாவுடைய விஷயத்தில் என்னோடு முரண்பட்டவர். என்ன புரியுது நமக்கு? நான் சொல்லக்கூடிய இந்த உதாரணங்கள் எல்லாம் யதார்த்தமானவை என்பதை நீங்கள் மறக்க மாட்டீர்கள். இதன் மூலம் நமக்கு என்ன புரியுதுன்னு கேட்டால், ஒரு தெளிவு நமக்கு இல்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, ஜமாஅத்து தொழுகை கடுமையாக வலியுறுத்தியவர்கள் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் தான். மஸ்ஜித் நபவியினுடைய இமாம். ஒரு நாள் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு மெசேஜ் வருகிறது. மதீனாவின் போர்டரில் குபா பகுதியில் 2 கோத்திரங்களுக்கு இடையில் பிரச்சனை. உடனே ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இடத்திற்கு போகிறார்கள்.
ஜமாத் நேரம் வருகிறது, ஆனால் பிரச்சனை முடியவில்லை, ரெண்டு பேரையும் சமாதானப்படுத்தும் வரையும் நின்று சமாதானப்படுத்தி விட்டு இங்கே வந்து பார்க்குறாங்க, தொழுது முடிந்து விட்டது. அதுக்கு பிறகு அவர்கள் வீட்டுக்கு போய் வீட்டில் இருந்த ஆக்களை ஒன்று சேர்த்து வீட்டில் ஜமாத் தொழுதார்கள். இதை வச்சு நம்ம என்ன சப்ஜெக்ட் பேசுகிறோம் தெரியுமா? விவாத கருப்பொருள் என்ன? ரெண்டாவது ஜமாத்து நடத்தலாமா இல்லையா? இது ஃபிக்ஹ். இதில் உள்ள அடிப்படை விஷயம் ஒற்றுமை என்ற பகுதியை தூக்கி வீசிட்டேன். ரெண்டாவது ஜமாத் நடத்த முடியுமா இல்லையா என்ற விவாதம் சூடு பறக்க கிளம்பி கொண்டிருக்கிறது. அங்கே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜமாஅத்தை எதற்காக பிற்படுத்தினார்கள் என்கிற பகுதி பேசப்படுவதில்லை. அப்ப நம்முடைய சகோதரர்கள் மத்தியில் ஒற்றுமை ஏற்படுத்துறதுக்கு எவ்வளவு முயற்சிய வேண்டும். குர்ஆனில் எவ்வளவு அல்லாஹ் ஒற்றுமை ஏற்படுத்துவதற்கு, சமாதானத்தை ஏற்படுத்துவதற்கான முக்கியத்துவத்தை வழங்கி இருக்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், இரண்டு பேருக்கு மத்தியில் நீங்கள் சமாதானத்தை, அவர்கள் மத்தியில் பிரச்சனை என்றால் அதை தீர்த்து வைப்பதற்காக வேண்டி நீங்கள் முயற்சி செய்து பொய் சொன்னால் நீங்கள் பொய்யர் அல்ல. அல்லாஹ் அக்பர். இந்த குர்ஆன் வசனங்கள் ஹதீஸ் எல்லாம் தூக்கி ஒரு பக்கம் வைத்து விட்டு எவ்வளவு பிரிக்கலுமோ பிரிப்போம். கொஞ்சம் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் உருவாயிட்டா அதை டெவலப் பண்ணி அதை ஒரு ஜமாத்தா ஆக்கும் வரைக்கும் போராடுவோம். நான் பேசிக்கொண்டிருப்பது கோவையை சேர்ந்த நிர்வாகிகளுக்கு மட்டுமல்ல, அது ஸ்ரீலங்காவில் உள்ளவர்களாக இருந்தாலும் சரி, அல்லது அரபு நாடுகளில் இருக்கக்கூடிய நம்முடைய கொள்கை சொந்தங்களாக இருந்தாலும் சரி, அல்லது ஐரோப்பிய நாடுகளில் இருக்கிறவர்களாக இருந்தாலும் சரி, எல்லா இடங்களில் போய் பார்க்கும்போது இந்த அவல காட்சியை நம்முடைய மக்கள் மத்தியில் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது என்ற கவலையோடு இந்த சந்தர்ப்பத்தில் இதை பதிவு செய்கிறேன். இப்போ தாயிகளுக்கு நிறைய தர்பியா தேவை. அவர்களுடைய உள்ளங்களில் இந்த சமூக பொறுப்புணர்வு ஆழமாக பதிக்கப்பட வேண்டும். சமூக பொறுப்புணர்வு உள்ளத்தில் வருவது என்பது மிகப்பெரிய ஒரு இபாதத். அந்த சமூக பொறுப்புணர்வோடு அந்த தாயை செயற்பட்டால் சமூகத்தில் மாற்றத்தை காணலாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஸ்லிம் உம்மத்தையும் தாண்டி அவர்களை அல்லாஹ் ரஹ்மத்தன் லில் ஆலமீன், உலக மக்களுக்கு ரஹ்மத்தாக இறக்கி வைத்தான். அவர்களிடம் அந்த சமூக பொறுப்புணர்வு எப்படி இருக்குன்னு கேட்டால், ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் உள்ளவர்களிடத்தில் காணப்பட்ட அந்த கரடு முரடான தன்மையை கருத்தில் கொண்டு தாயிஃபை நோக்கி போகிறார்கள். தாயிஃபில் உள்ள நிலைமை என்ன? பனு சகீஃப், அங்கிருந்தவர்கள் பனு சகீஃப் கோத்திரத்தினர். அவங்க கொஞ்சம் சொஃபிஸ்டிகேட்டடானவர்கள், பண்பாடு உள்ளவர்கள், எஜுகேட்டட், இப்படியான ஒரு கருத்து பொதுவாக இருந்தது. இப்போ அவங்களிடத்தில் போய் இதை சொன்னால் நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் கிடைக்கும் என்று ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் நினைத்து அங்கே போகிறார்கள். அங்கே என்ன நடந்தது? உள்ளே நுழைய விடாமலே அடிக்க ஆரம்பித்தார்கள். வரலாற்று குறிப்புகளில் படிக்கும்போது நம்முடைய கண்கள் நிச்சயமாக கலங்கும். அந்த அளவுக்கு அடித்தார்கள். நான் அதில் சிலது மெருகூட்டலாக இருக்கும், சில வரலாற்றுகள். ஆனால் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் சந்தித்த கஷ்டமான நிலை எது என்று கேட்கும்போது அவர்கள் தாயிஃபை தான் சொன்னார்கள். அவ்வளவு கஷ்டம், அடித்து காயப்படுத்தி அல்லாஹுடைய தூதர் கவலையோடு ஸெய்த் இப்னு ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோடு ஒரு தோட்டத்திலே, தாயிஃபில் உள்ள ஒரு தோட்டத்திலே உட்கார்ந்திருக்கும் போதுதான் அல்லாஹு தஆலா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் இன்னும் ஒரு மலக்கையும் அனுப்புகிறார். ஜிப்ரீல் வந்து சொல்லுகிறார், முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹு தஆலா என்னையும் இவரையும் அனுப்பியிருக்கிறான். இவர் மலைகளுக்கு பொறுப்பானவர். இந்த மலக்கு மலைகளுக்கு பொறுப்பானவர். உங்களுடைய ஒரு உத்தரவு தேவை. உங்களை இந்த சமுதாயம் அடித்து உங்களை அவமானப்படுத்தி நோவினை செய்து வேதனைக்குள்ளாக்கி இருக்கிறது. இதை அல்லாஹ் அறிந்து எங்கள் இரண்டு பேரையும் அனுப்பியிருக்கிறான். நீங்கள் ஆம் என்று ஒரு வார்த்தை சொன்னால் இவர் இந்த மலைகளை ஒன்றாக சேர்ப்பார். உள்ளே உள்ளவர்கள் அதற்குள் அகப்பட்டு அழிந்து விடுவார்கள். என்ன செய்ய என்று கேட்டபோது அவர்களிடமிருந்து அந்த தூர நோக்கும் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டியும் எப்படி வெளிப்படுகிறது?
இவர்கள் எனக்கு கொடுமை செய்து நான் சொன்னதை இவர்கள் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் கூட இவர்களுடைய சந்ததிகள் இதை ஏற்றுக்கொள்ளலாம், எனவே விட்டு விடுங்கள் என்றார். இந்த பக்குவம் தாயிகளிடத்தில் வர வேண்டும். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நான் அல்லாஹுடைய தூதர் என்று சொல்கிறார்கள். ஆனால் மக்கள் சொன்னார்கள் நீ அல்லாஹுடைய மகன் என்று. அல்லாஹுக்கு பிள்ளை இருக்கிறது என்று சொன்னது மிகப்பெரிய ஒரு அபத்தமான விஷயம். இப்படி அந்த மக்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹுடைய அந்தஸ்திற்கு கொண்டு போய் அல்லது அல்லாஹுடைய பிள்ளை என்று சித்தரித்துக் கொண்டிருக்கும் போது ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடம் துஆ செய்கிறார்கள். இன் துஅذிபுஹும் ஃபஇன்னஹும் இபாதுக் வ இன் தக்ஃபிர் லஹும் ஃபஇன்னக அன்தல் அஸீஸுல் ஹகீம். யா அல்லாஹ், இவர்களை நீ தண்டிக்க போகிறாயா? இவர்கள் யாரு? உன்னுடைய அடியார்கள். இன் துஅذிபுஹும் ஃபஇன்னஹும் இபாதுக், இவர்களை நீ தண்டிக்க போகிறாயா? இவர்கள் என்னுடைய அடியார்கள். வ இன் தக்ஃபிர் லஹும், இவர்களை மன்னித்து விட்டால் ஃபஇன்னக அன்தல் அஸீஸுல் ஹகீம், நிச்சயமாக நீ அசீஸ், உன்னை மிகைக்க யாராலும் முடியாது. நீ ஹக்கீம், நீ எல்லாவற்றையும் அறிந்த ஞானி. இப்படி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடம் துஆ செய்கிறார்கள். இந்த செய்தியை அல்லாஹ் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு குர்ஆனாக இறக்குகிறார். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து கொடுத்துட்டு போயிட்டாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த குர்ஆன் வசனத்தை ஓதுகிறார்கள். ஓதியவர்கள் இமோஷன் ஆகி விட்டார்கள். இமோஷன், அந்த வார்த்தை 100% பொருந்தும். இந்த குர்ஆன் வசனத்தை ஓதிய ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய 2 கரங்களையும் வானத்தை நோக்கி உயர்த்தி கத்துகிறார்கள். அல்லாஹும்ம உம்மதி, அல்லாஹும்ம உம்மதி, அல்லாஹும்ம உம்மதி, யா அல்லாஹ் என்னுடைய உம்மத், யா அல்லாஹ் என்னுடைய உம்மத், யா அல்லாஹ் என்னுடைய உம்மத் என்று அழுது கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அழைத்து முஹம்மதிடம் போய் ஆறுதல் சொல்லிவிட்டு வா என்று ஜிப்ரீலை அனுப்பி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து ஆறுதல் சொல்லும் வரைக்கும் அல்லாஹ்வுடைய தூதர் இப்படி சொல்லிக்கொண்டு சத்தமிட்டு அழுது கொண்டிருந்தார்கள் என்பது புகாரியில பார்க்கிறோம். அப்ப இந்த ஹதீஸ் எல்லாம் தாயிகளுடைய கண்களுக்கு ஏன் படாமல் போகிறது? புகாரில வர ஹதீஸ். பித்யத்தில் இருக்கிறவனுடைய பித்யத்தை வெறுக்க வேண்டும். பித்யத்தை கண்டால் கோபம் வர வேண்டும். ஷிர்கில் இருக்கிறவனுடைய ஷிர்க்கை எதிர்க்க வேண்டும். அதன் மீது வெறுப்பு வர வேண்டும், கோபம் வர வேண்டும். ஆனால் அறியாமையினால் அந்த பித்யத்திலும் ஷிர்கிலும் வீழ்ந்திருக்கிறவன் மீது நமக்கு அக்கறை வர வேண்டும். இந்த ஒரு பொறுப்புணர்வுள்ள தாயிகள் சமூகத்தில் வந்தால் சமூகத்தில் மாற்றம் வரும். அப்படி இல்லாமல் எழுத்தேன் கவிழ்த்து நான் நினைத்ததை தான் பேசுவேன். நீங்க வேண்டிய ஆதாரம் காண்பிக்கலாம், நான் அதெல்லாம் உள்வாங்க நான் ரெடி இல்லை, நான் இப்படித்தான் பயணிப்பேன் என்கிற அந்த பாணியில் பயணிக்கிற தாயிகளால் சமுதாயத்தில் என்ன மாற்றத்தை உருவாக்க முடியும்? அன்புள்ள சகோதரர்களே, நம்முடைய நிலைப்பாடு எப்படி இருக்க வேண்டும் என்றால் கலா கதிர் பற்றிய ஒரு தெளிவு நமக்கு இருக்க வேண்டும். கலா கதிருடைய மர்தபாக்கள் 4 இருக்கின்றன. கலா கதிருடைய படித்தரங்கள் 4. தெரிஞ்சவங்க இருந்தால் கை தூக்குவோம். கலா கதிருடைய படித்தரங்கள் 4. மாஷா அல்லாஹ், ஒரு ஆள் கை தூக்கினால் நான் கேட்க விரும்பல. முதல் படித்தரம் என்னென்றால் இல்முல்லா. கலா கதிரின் முதலாவது ஸ்டெப் இல்முல்லா. இல்முல்லா என்றால் அல்லாஹுடைய அறிவு. மனிதனை படைப்பதற்கு முன்னாலேயே அவன் என்ன செய்வான் என்பதை அல்லாஹ் அறிந்து விட்டான். அவன் அலீம், அவன் அல்லாம். எனவே அவனுக்கு தெரியாத ஒன்றுமே கிடையாது. அல்லாஹு தஆலா எல்லாவற்றையும் அறிந்து விட்டான். எல்லாவற்றையும் இந்த உலகத்தில் பிறக்கப் போகிறவர்கள், பிறந்தவர்கள் எல்லோரும் என்ன செய்வார்கள் என்ற முழு நாலேஜும் அல்லாஹ்விடம் இருக்கிறது. இது முதல் ஸ்டெப்.
இரண்டாவது ஸ்டெப் என்னென்றால் கிதாபத்துல்லா. அவன் அறிந்த அனைத்தையும் எழுதி வைத்து விட்டான். இவர் இப்படி செய்வார், அவர் அப்படி செய்வார், இவர் இப்படி நடப்பார், இவர் இப்போது மௌத்தாகுவார். முழு தகவல்களையும் அல்லாஹ் எழுதிவிட்டான். மூன்றாவதாக மஷிஅத்துல்லா. அது நடக்கும்போது அல்லாஹ் நாடித்தான் நடக்கும். அந்த அறிந்ததை எழுதியிருக்கிறானே, எழுதியதை இந்த உலகத்தில் நடக்கும், எழுதியது. அப்படி நடக்கும்போது அதை அல்லாஹ் நாடுகிறான். அந்த நாட்டம் ரெண்டு வகைப்படும். ஒன்று இராதா கௌனியா, இன்னும் ஒன்று இராதா ஷரஐயா. இராதா ஷரஐயா என்றால் அது நடக்கக்கூடாது என்பது அல்லாஹுடைய விருப்பம். ஜினா நடக்கக்கூடாது என்பது அல்லாஹுடைய விருப்பம். திருட்டு நடக்கக்கூடாது என்பது அல்லாஹுடைய விருப்பம். ஆனால் அறிந்திருக்கிறான், எழுதியிருக்கிறான், பிரபஞ்ச விதியின் அடிப்படையில் அது நடக்கும். இது இராதா கௌனியா. இது டீப்பான ஒரு சப்ஜெக்ட். நான் ஒரு சின்ன பாயிண்ட்டுக்காக வேண்டி இதை இங்கே பதிவு செய்கிறேன். நான்காவதாக ஹல்குல்லா. இவை அனைத்தையும் படைத்தது அல்லாஹ் தான். உலகத்தில் உள்ள அனைத்தையும் படைத்தது அல்லாஹ் தான். எனவே இன்னென்ன காரியங்களை அவன் செய்வான் என்று சொன்னாலும் அந்த காரியங்களை படைத்தவன் யாரு? அல்லாஹ் தான். இந்த நான்கு விஷயங்களுமே ஒரு மனிதனை இஜ்பார் பண்ணுவது கிடையாது. இஜ்பார் பண்றேன்டால் நிர்பந்திப்பது கிடையாது. இந்த நான்கு விஷயங்களுமே எதை நமக்கு உணர்த்துகிறது என்றால், ஒரு மனிதனுக்கு தேர்வு சுதந்திரம் இருக்கிறது. இந்த உலகத்தில் வாழக்கூடிய எல்லா மனிதர்களுக்கும் தெரிவு செய்கின்ற சுதந்திரம் இருக்கிறது. அதனால் தான் அல்லாஹ் சூரத்துல் கஹ்ஃபிலே சொல்லும் போது ஃபமன் ஷாஅ ஃபல்யுமின் வமன் ஷாஅ ஃபல்யக்ஃபுர், விரும்பியவர் ஈமான் கொள்ளட்டும், விரும்பியவர் நிராகரிக்கட்டும் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறார். அன்புள்ள சகோதரர்களே, மாற்றம் தேவை என்றால் நாம் முடிவெடுக்க வேண்டும். சமூகத்தில் மாற்றம் வர வேண்டும், என்னில் மாற்றம் வர வேண்டும் என்று நான் நினைத்தால் நான் முடிவெடுக்க வேண்டும். நான் முடிவெடுக்காமல் என்னில் மாற்றத்தை கொண்டு வர முடியாது. இந்த சமுதாயம் முடிவெடுக்காமல் சமுதாயத்தில் மாற்றத்தை கொண்டு வர முடியாது. நம்முடைய முடிவு என்பது மிக முக்கியம். அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனில் சொல்கிறார், இன்னல்லாஹ லா யுகையிரு மா பிகௌமின் ஹத்தா யுகையிரு மா பிஅன்ஃபுஸிஹிம். ஒரு சமுதாயம் தன்னைத்தானே மாற்றிக்கொள்ளாதவரை அவர்களை அல்லாஹ் மாற்றுவதில்லை. நாம் நம்மை மாற்ற முயற்சி செய்ய வேண்டும். நாம் நம்மை மாற்ற முயற்சி செய்வதற்கு நம்முடைய பலவீனங்கள் என்ன என்பதை நாம் இனம் காண வேண்டும். எல்லாம் புரிஞ்சு கொள்ளுங்கள். என்னை பற்றி எனக்கு தெரியாமல் எப்படி நான் என்னை மாற்றுவது? இப்ப நான் மருத்துவம் பேச ஆரம்பிக்கிறேன். டாக்டர்களுக்கெல்லாம் சேலஞ்ச் பண்றேன். உண்மையிலேயே மருத்துவ விஷயத்திலே என்னுடைய நிலை என்ன என்பது எனக்கு புரியாமல் நான் அதிலிருந்து எப்படி வித்ட்ரா பண்ணுவேன்? அப்ப என்னுடைய நிலை என்ன என்று கேட்டால், ஒரு ஆரம்பகால இமாம்களில் ஒருவர் குறிப்பிட்டார், ரஜுலுன் லா யத்ரி லா யத்ரி அன்னஹு லா யத்ரி. ரஜுலுன் லா யத்ரி லா யத்ரி அன்னஹு லா யத்ரி. ஒரு மனிதன் இருக்கிறார், அவருக்கு தெரியாது, ஆனால் தெரியாது என்பதும் தெரியாது. ஒரு மனிதர் இருக்கிறார், அவருக்கு தெரியாது, தனக்கு தெரியாது என்பதும் அவருக்கு தெரியாது. அவரை அவர் அடையாளப்படுத்தும் போது ஃபஹுவல் ஜாஹில், அவரைத்தான் ஜாஹில் என்று சொல்லப்படும். இன்றைக்கு இதுதான் நம்முடைய நிலைமை. நமக்கு தெரியாது என்பது நமக்கு தெரியவில்லை. இதுதான் நம்மை மாற்ற நம்மால் முடியவில்லை.
நம்முடைய சமுதாயத்தை மாற்றவும் நம்மால் முடியவில்லை. இன்ஷா அல்லாஹ் ஒரு சின்ன டீ பிரேக்கு பிறகு தொடர்வோம். பாரக்கல்லாஹு ஃபீக்கும்.
சமய சீர்திருத்தம் நிகழ்ச்சி தொடங்கியலாம். இதுக்கு முன்னாடி திரையிடங்களுக்கு உடனடியாக விரைந்து உடைய இடங்களில் அமர்ந்துள்ளது. சபையை சீர் செய்து கொண்டது. நிகழ்ச்சி தொடங்க இருக்கிறது. வெளியேற்றக்கூடிய சபைகள் உடனடியாக வாங்க. குறிப்பிட்ட டைமில் வந்து நம்ம நிகழ்ச்சியை முடிக்க வேண்டியிருக்கு. குறிப்பிட்ட டைமில் நிகழ்ச்சியை முடிக்க வேண்டியிருக்கு. ஆகவே அனைத்து சகோதரர்களும் உடனடியாக உள்ளே கணியத்துக்குரிய சகோதரர்களே, நாம் ஆரம்பத்திலே குறிப்பிட்டது போல ஒரு நல்ல மாற்றம் சமுதாயத்தில் நிகழ வேண்டுமாக இருந்தால் நிச்சயமாக நம்மை பற்றி நமக்கு தெரிய வேண்டும். அந்த அறிஞர் குறிப்பிடுவது போல ரஜுலுன் லா யத்ரி அன்னஹு லா யத்ரி ஃபஹுவ ஜாஹில். ஒருவருக்கு தெரியாது, ஆனால் அவருக்கு தெரியாது என்பதே அவருக்கு தெரியாது. இவர் ஒரு ஜாஹில். இப்படியான ஜாஹில்கள் தான் இன்று சமூகத்தில் பிரதானமான இடங்களை வகிக்கக்கூடிய ஒரு சூழலை இந்த சோஷியல் மீடியாக்கள் உருவாக்கி இருப்பதை பார்க்கிறோம். இப்போ இந்த நிலையிலிருந்து கொண்டு நிச்சயமாக சமுதாயத்தில் மாற்றங்களை நாம் காண முடியாது. அன்புள்ள சகோதரர்களே, என்னை எனக்கு தெரிய வரும். இதற்காகத்தான் அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு தகுல்லாஹ் வல் தன்துர் நஃப்ஸும் மா கத்தமத் லிகத். ஈமான் கொண்டவர்களே, அல்லாஹ்வை தக்வா செய்து கொள்ளுங்கள். ஒவ்வொரு ஆத்மாவும் நாளை மறுமைக்காக அது என்ன சேமித்திருக்கிறது என்பதை பார்த்து கொள்ளட்டும். இப்போ நான் எனக்காக என்ன சேவ் பண்ணியிருக்கேன்? நான் சமுதாயத்தில் அக்கறை உள்ளவனாக என்னை காட்டுகிறேன். சமுதாயத்தில் அக்கறை உள்ளவனை போன்று செயற்படுகிறேன். நிறைய பிரச்சாரங்கள் செய்கிறேன். எனக்காக நான் என்ன தேடியிருக்கிறேன்? இந்த கேள்வி ஒவ்வொருவரும் கேட்கப்படும். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறியதாக ஒரு பிரபல்யமான கூற்றிருக்கிறது, ஹாசிபு அன்ஃபுஸக்கும் قبل أن تحاسبوا يوم القيامة. மறுமையிலே நீங்கள் விசாரிக்கப்படுவதற்கு முன்னால் உங்களை நீங்கள் விசாரித்துக் கொள்ளுங்கள். வஸினு அஅமாலக்கும் قبل أن توزن يوم القيامة.
மறுமையில் உங்களுடைய அமல்கள் நிறுக்கப்படுவதற்கு முன்னால் உங்களுடைய அமல்களை நீங்களே நிறுத்திக் கொள்ளுங்கள். இப்போ நம்மை நாம் முஹாசபா செய்ய வேண்டும், நம்மை நாம் கண்டுபிடிக்க வேண்டும். நான் யார் என்பது, என்னுடைய தரம் என்ன என்பது. அல்ஹம்துலில்லாஹ் நிறைய பிரச்சனைகளுக்கு தீர்வு வந்துவிடும். நல்ல நிறைய மாற்றங்களும் சீர்திருத்தங்களும் அல்லாஹ்வுடைய உதவியால் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படும். நம்முடைய நிறைய சகோதரர்கள் அவர்களை பற்றி வரக்கூடிய கம்ப்ளைண்ட்ஸ் வீடுகளிலிருந்து என்னென்னு கேட்டால், மனைவியோடு நல்ல முறையில் நடப்பதில்லை, பெற்றோரோடு நல்ல முறையில் நடந்து கொள்வதில்லை, கொடுக்கல் வாங்கலில் வீக்காக இருக்கிறார். ஆனால் மாஷா அல்லாஹ் அவர் நம்முடைய கொள்கை ரீதியில் அவரை பார்த்தால் முக்கியமானவராக காணப்படுவார். சில சகோதரிகள் நம்மை போன்ற தாய்களோடு தொடர்பு கொண்டு சொல்லுவார்கள், இந்த சகோதரர் என்னுடைய கணவர் எந்த நேரம் பார்த்தாலும் உங்களுடனே இருக்கிறார், பள்ளிவாசல் தஅவா என்று ஆர்வமாக இருக்கிறார், குழந்தைகளை பற்றி எந்த கவலையும் இல்லை, வீட்டை பற்றி எந்த அக்கறையும் இல்லை, சிலரை சொல்லுவார்கள் தொழில் கூட செய்வதில்லை, ஆனால் களத்தில் அவர் பெரிய ஒரு போராளி. இது முரண்பாடு. இப்படியான போராளிகளை இஸ்லாம் உருவாக்க விரும்பவில்லை. இஸ்லாம் உருவாக்க இஸ்லாம் எதிர்பார்க்கிறது. பேச்சில் தீவிரம், நடத்தையில் ஜீரோ. இந்த நிலை இருக்கக்கூடாது. இந்த விஷயங்கள் நம்மிடத்திலே கண்டிப்பாக மாற்றப்பட வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, நம்முடைய இஸ்லாமிய அறிவு எந்த அளவு தூரம் வளர்க்கப்படுகிறதோ அந்த அளவு நல்ல மாற்றங்களையும் சீர்திருத்தங்களையும் சமூகத்திலும் நம்மிலும் நாம் காணலாம். இஸ்லாமிய அறிவு விஷயத்தில் நம்முடைய தரப்பில் சில இடைவெளிகள் ஏற்படுத்தப்பட்டு விட்டன. அது திட்டமிடப்பட்டு ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது என்பது இப்போது புரிகிறது. நம்மை படிக்க தூண்டவில்லை, நம்முடைய மஸ்ஜிதுகளில் வகுப்பெடுக்க தூண்டவில்லை. ஆரம்ப காலங்களில் நம் எல்லோருக்கும் என்ன போதித்தார்கள் என்றால், உதாரணமாக ஒரு சகோதரருக்கு ஆரம்பத்தில் மதீனாவுக்கு போகக்கூடிய வாய்ப்பு கிடைக்கிறது. தௌஹீத் பிரச்சாரம் தமிழ்நாட்டிலே சூடு பிடித்திருக்கிற காலத்தில் மதீனாவுக்கு போக வாய்ப்பு கிடைக்கிறது. அவரை அழைத்து ஒரு பிரபல்யமான தாய் என்ன சொல்கிறார் தெரியுமா? நீ மதீனாவுக்கு போய் என்ன சாதிக்க போற? மதீனாவுக்கு போய் வந்து அவங்க பேசுகிறத நீ பார்க்குறாய் தானே, என்ன பாரு, நான் எப்படி பேசுகிறேன், நான் மதீனாவுக்கு போய் வந்தால் பேசுகிறேன், எனவே நீ மதீனாவுக்கு போக தேவையில்லை. இது உண்மையான சம்பவம். அந்த சகோதரர் இன்றும் கை செய்யப்படுகிறார். நீ அல்லாஹுடைய கதிர். நான் போயிருந்தால், அவர் நிச்சயமாக போயிருந்தால் மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்பட வாய்ப்பு இருந்திருக்கலாம், அல்லாஹு ஆலம். ஆனால் என்ன செய்தார்கள் என்றால், திட்டமிட்டு பேச்சாளர்களை உருவாக்கினார்கள், மேடை பேச்சுகளுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தினார்கள். இதனால் இமோஷனலான ஒரு சமூகம் உருவாக்கப்படுகிறது, இல்மியத்தான ஒரு சமூகம் உருவாக்கப்படவில்லை. இமோஷன் எல்லாவற்றையும், இப்போ இமோஷன் என்பது நம்மளோட ரத்தத்தோட கலந்த ஒரு விஷயம். இந்த இமோஷனை தான் எல்லாருமே மூலதனமாக பயன்படுத்துகிறார்கள். அரசியல்வாதிக்கும் இமோஷன் தான் தேவை, ஸ்போர்ட்ஸ் ஃபீல்டு உள்ளவங்களுக்கும் இமோஷன், சினிமா ஃபீல்டுக்கு இமோஷன் தேவை. அப்போ இமோஷனை கிளப்பி விட்டால் மக்கள் பின்னால் வருவார்கள், இமோஷனை தூண்டி விட்டால் மக்கள் அவர்களுக்கு பின்னால்